சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் ஐயப்பன் என்கிறார்களே, ஐயப்ப சுவாமியின் அவதார சூக்ஷ்ம ரகசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ஐயப்பன் அப்படின்னு சொன்னாலே அது அப்படியே இரண்டு வார்த்தைகளாக பிரித்து பார்க்கலாம். ஐயன் ப்ளஸ் அப்பன் இஸ் ஈக்குவல் டு ஐயப்பன் அப்படின்னு வர்றது இல்லையா? ஐயன்னு சொன்னாலும் தந்தை என்றுதான் பொருள், அப்பன் என்று சொன்னாலும் தந்தை என்றுதான் பொருள். இங்கே பார்த்தோம்னா இரண்டு வார்த்தைகள் தந்தை ப்ளஸ் தந்தை அப்படின்னே வந்துடுறது. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் ஐயப்பன் என்று சொன்னால் இரண்டு தந்தைகளின் இணைவு தானா இது அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது எல்லோருடைய மனதிலுமே இடம் பிடித்திருக்கும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படியே யோசிச்சு பார்ப்போமே, ஆதிசங்கரனுடைய ஒரு அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னா நான் வேறு கடவுள் வேறு என்று பார்க்காமல் எனக்குள்ளாகவே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் இல்லையா? நான் கடவுள் அப்படின்னு சொல்றார். அதனுடைய ஒரு மிகச்சிறந்த வெளிப்பாடுதான் இந்த ஐயப்ப சுவாமி தத்துவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஐயப்ப சுவாமி ஆலயத்திலாம் பார்த்தோம்னா தத்துவமசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருப்பார். இது என்ன தத்துவமசி அப்படின்னு சொன்னா, நீ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு அர்த்தம். எதுவாக ஆகிறாய்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னை நீ முழுமையாக சரணடையும் பொழுது நீ நானாகவே ஆகிறாய் என்பதுதான் அதற்கான பொருள். இதனை ஒரு புறம் வைத்து கொள்ளலாம். சரி சார், இங்க ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவனாக, ஹரிஹர சுதனாக, சுதன்னு சொன்னா குழந்தை, ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவனாக ஒரு ஹரிஹர சுதனாக ஐயப்பனை சொல்கிறார்களே, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த மனிதர்களிலேயே, அதாவது ஒரு புருஷன் அப்படின்னு எடுத்துப்போமே, இந்த புருஷர்களிலேயே உத்தமன் யாருன்னு பார்த்தோம்னா அந்த புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றார். புருஷோத்தமன் சொன்னா நர நாராயணன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நர நாராயண சுவாமி சிவத்தோடு ஐக்கியமாகும் பொழுது அங்கே ஐயப்பன் என்கின்ற அந்த மிகச்சிறந்த தத்துவமானது நமக்கு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாமே, உலகத்திலே அந்த ஆற்றல் அப்படின்னு வரும்பொழுது நிலையாற்றல் ஒன்று இருக்கும், இயக்க ஆற்றல் ஒன்று இருக்கும். தெரியுமா? இதை இந்த பிசிக்ஸில் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவார். அதாவது இயக்க ஆற்றலாக இங்கே நாராயணனை சொல்கிறார்கள். அதுக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, பெருமாளுடைய கையில் ஒரு சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது சுழன்று கொண்டே இருக்கும். தெரியுமா? ஆக பெருமாளானவர் சர்வ வியாபினகா விஷ்ணுங்கிறார். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் தான் இந்த விஷ்ணு. எல்லா இடத்திலும் சுழன்று 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 கொண்டே இருப்பவர், அதாவது இயக்க ஆற்றலாக இருப்பவர் இந்த விஷ்ணு விஷ்ணுவானவர். நிலை ஆற்றலாக ஒரே இடத்திலேயே இருந்து கொண்டு அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிலை ஆற்றலாக செயல்படுவதுதான் இந்த சிவம் என்பது. இந்த இயக்க ஆற்றலானது இந்த நிலை ஆற்றலோடு இணையும் பொழுது ஒரு மிகச்சிறந்த, அதாவது நீ நானாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்றார் இல்லையா? மனிதர்கள் எப்பொழுது இறைநிலையை அடைவார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய அந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்களை கட்டுப்படுத்தி பஞ்சேந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி ஒரு முழுமையான விரதத்தினை இறந்து இறைவனையே சரணடையும் பொழுது நீ நானாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அந்த தத்துவத்தை விளக்குவதுதான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தா கூட ஐயப்ப சுவாமிமார்களை யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் கூட அந்த மாலையை அணிந்த உடனேயே அவர்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக சக்தி என்பது சேர்ந்து விடுகிறது அல்லவா? அதாவது ஐயப்ப அவதாரத்தினுடைய ஒரு ரகசியம் என்ன, ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது மகிழ்ச்சியை அழிப்பதற்காக அப்படிங்கிற மாதிரி நிறைய புராண கதைகள்லாம் படிச்சிருப்போம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்ன, ஒரு சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஷ்ணு அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா நிறைய அவதாரங்களை எடுத்திருப்பார். அவர் மனிதனாகவும் அவதரித்திருப்பார். அப்படியே யோசிச்சு பாருங்களேன். வாமன அவதாரத்திலே ஒரு சிறு குள்ள மனிதராக வருகிறார். அதனை தொடர்ந்து ஒரு பரசுராமராக காட்டிலேயே அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக
அவதாரம் எடுக்கிறார். அதற்கும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா ராமபிரானாக அவதாரம் எடுத்திருப்பார். அதற்கு பிறகு பார்த்தோம்னா அப்படியே கிருஷ்ணனாகவும் அவதாரம் எடுத்திருப்பார். இப்படி மனிதர்களிலேயே உத்தமனாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவானவர் அந்த தெய்வத்தோடு சென்று இணையும் பொழுது, அதாவது சிவத்தோடு சென்று இணையும் பொழுது அவரும் இவரும் ஒன்றாக கலந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் ஐயப்பன். அதாவது இந்த கலியுக தெய்வம் அப்படின்னே சொல்றார். கலியுக வரதன் என்று ஐயப்பனை கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கலியுகத்திலே மனிதர்கள் தங்களுடைய மனதினை கட்டுப்படுத்த தெரியாமல் அந்த கலியினுடைய பிடியிலே சிக்கி பல்வேறு திசைகளில் தங்களுடைய மனதினை அலைய விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களை அந்த தெய்வீக சக்திக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐயனை சரணடைய வேண்டும் சொல்றார். அதாவது இங்க பார்த்தோம்னா அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அதாவது என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவான்னு சொல்றார் இல்லையா. அப்பனாகவும் சரி தாயாக மறுபடியும் அதே அப்பனாகவே ஐயனாகவும் அப்பனாகவும் இணைந்து ஐயப்பனாக நமக்கு அந்த காட்சி தருகிறார். இதில் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா மிகச்சிறந்த தத்துவம். அதாவது ஆதிசங்கரனுடைய இந்த அத்வைத சித்தாந்தத்தை இப்பொழுது இங்கே கொண்டு வந்து லிங்க் பண்ணிக்கணும். எனக்குள்ளாக இருக்கின்ற அந்த இறைவனை நான் உணர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பஞ்சேந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி என்னுடைய சிந்தனைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி அனைவற்றையும் ஒருமுகப்படுத்தி உன்னை நான் சென்று அடைந்து விடும் பொழுது நீ நானாகவே ஆகிறாய், நான் நீயாகவே ஆகிறேன்னு சொல்றோம் இல்லையா. அதாவது தெய்வம் நம்மளை பார்த்து எப்படி சொல்றதுன்னா, நீ நானாகவே ஆகிவிடுகிறாய், உனக்குள்ளாகவும் நான் இருக்கிறேன், அதனை உணர்ந்து கொள் என்று சொல்வதுதான் இந்த ஐயப்ப சுவாமியினுடைய அவதார ரகசியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.